ஒரு காரை பற்றிய கதை அல்ல. இது ஒரு கனவை நிஜமாக்கிய ஒரு மனிதனின் கதை. ஆனால் அந்த கனவை உயிர்ப்பித்தது ஒரு பெண்ணின் தைரியம். 1888ஆம் ஆண்டு ஜெர்மனி. கார்ல் பென்ஸ் அவரது பணிமனையில் ஒரு புரட்சியை படைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். காலால் மிதிக்காத தானாக ஓடும் ஒரு முச்சக்கர வண்டி, அது அவரது உயிர். முடிவில் அந்த நாள் வந்தது. ஆனால் வண்டியின் சத்தமும் புகையும் ஊர் மக்களை பயத்தில் ஆழ்த்தின. புதுமைக்கு பயந்த அவர்கள் அவரை கேலி செய்யத் தொடங்கினார்கள். வீணன், வண்டியை கெடுத்தவன் என்று. தனது வாழ்நாளின் கண்டுபிடிப்பு, தன் ஊர் மக்களே ஏளனம் செய்வதை கார்ல் பென்ஸால் தாங்க முடியவில்லை. மனம் முறிந்த அவர் தன் துயரை மது பாட்டிலில் மூழ்கடிக்க ஆரம்பித்தார். அவரது கண்டுபிடிப்பு தூசி படிந்து மரித்து நின்றது. ஆனால் அவரது மனைவி பெர்தா பென்ஸ் சும்மா இருந்து விடவில்லை. ஊர் மக்கள் முன்னால் நின்று ஒரு சவால் விட்டாள். இந்த வண்டியில் ஏறி 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள என் பெற்றோர் வீட்டுக்கு போய் வருகிறேன். அந்த சவாலை கேட்டு ஊர் மக்கள் மீண்டும் சிரித்தார்கள். பெர்தா தனது மகனர்களுடன் பயணத்தை தொடங்கினாள். வழி நெடுகிலும் சவால்கள்தான். எரிபொருள் குழாய் அடைத்தது. அவள் தன் பின்னூசியால் அதை திறந்தாள். பிரேக் செயல் இழந்தது. குதிரை வண்டிகள் பழுது பார்க்கும் இடத்தில் புதிய பிரேக்கை உருவாக்கி பொருத்தினாள். ஒவ்வொரு தடையும் அவளின் புத்திசாலித்தனத்தின் முன் தோல்வியடைந்தது. இறுதியாக அவள் வெற்றி பெற்றாள். 100 கிலோமீட்டர். உடனே தன் ஊருக்கு தந்தி அனுப்பினாள். வந்து சேர்ந்து விட்டேன். அந்த செய்தியை கேட்ட ஊர் மக்கள் திகைத்து நின்றார்கள். 100 கிலோமீட்டரா? அவர்களின் சிரிப்பெல்லாம் இப்போது வியப்பாக மாறியது. பெர்தாவின் இந்த தைரியமான பயணம் உலகம் முழுவதும் பரவியது. மக்கள் இந்த வாகனத்தை விரும்ப ஆரம்பித்தனர். ஆர்டர்கள் குவிந்தன. அந்த பயணத்தின் வழித்தடம் இன்று பெர்தா பென்ஸ் மெமோரியல் ரூட் என அறியப்படுகிறது. கார்ல் பென்ஸின் கண்டுபிடிப்பு உலகை வென்றது. இன்றைய பென்ஸ் நிறுவனம் அன்றைய பெர்தாவின் பயணத்தில் இருந்துதான் பிறந்தது. ஒரு வெற்றிக்கு பின்னணியில் ஒரு வீராங்கனை இருப்பாள் என்பார்கள். பெர்தா பென்ஸ் அந்த பழமொழிக்கு உயிரும் உடலும் அளித்த ஒரு சிக்னேச்சர். நன்றி நண்பர்களே. இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த தகவலுடன் சந்திப்போம்.